ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாலாதேவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப நாளாக யூடியூப்லேயும் அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்ட கொஸ்டின் தான். லாஸ்ட்டாக அப்பாவை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒரு பாட்டுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நாங்கள் அவ்வளோ நல்லா இருந்தோங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அந்தளவு எங்கள் அப்பா வளர்த்தாரு. அம்மாவை கூட எங்கேயுமே வேலைக்கெல்லாம் கூட எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அப்பா. வீட்டில் அப்பா கடை வச்சிட்டு இருந்தார். வீட்டில் தான் அம்மா வீட்லேயே தான் இருப்பாங்க. எங்கேயும் வேலைக்கெல்லாம் அம்மாவை அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, அந்த அளவு தான் எங்களை வளர்த்துட்டு இருந்தார் அப்பா. என்னாச்சுன்னா, கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா அப்பா போயிட்டு இருந்தார். என்றைக்குன்னு பார்த்தோம்னா, ஆடி 18க்கு முன்ன நாள், ஆடி 17 அன்னைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கேருந்து வீட்டில் இருந்து. ஆனால் அன்றைக்கி ஸ்கூல் போகலை. அக்கா தம்பியெல்லாம் போயிட்டாங்க. அக்கா காலேஜு, தம்பி ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவனும் எல்லாருமே போயிட்டாங்க. நான் மட்டும் போகலை ஸ்கூலுக்கு. கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டேன். கடையில் தான் இருந்தேன். அப்பா ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க இங்கேருந்து. அங்கே தருமபுரிக்கு போகிற வழியில் சோகத்தூர் கூட்டுறவு இருக்குது. அங்கே ரவுண்டானா வளையும் போது பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் அப்பா தவறிட்டாங்க, இறந்துட்டார். அப்பா கூட இன்னொருத்தர் போயிருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு காலும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 2 காலும் அடியில் வீல் அடியில் மாட்டியிருந்தனால ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. அக்காவோட காலேஜும் அங்கே தான், இந்த சோகத்தூர் கூட்டுரோடுக்கு பக்கம் தான் அக்காவோட காலேஜு. இந்த பக்கம் தம்பியோட ஸ்கூலும் அங்கே தான். ரெண்டுமே பக்கம் பக்கம் ஒரு 100 மீட்டர் தான் வித்தியாசம். அப்பா இறந்த இடத்துக்கும் அவங்க 2 பேர் படிக்கிற இடத்துக்கும். அங்கே தான் அப்பா இறந்தார். எனக்கு அப்பா இறந்துட்டாருன்றது எனக்கு தெரியாது. எனக்கு என்னான்னு சொன்னாங்கன்னா, வேற ஒருத்தர் மூலயமா எனக்கு ஃபோன் வந்துச்சு. அம்மா செல்லு என்கிட்ட இருந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணி இதுமாதிரி அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு, கால் மட்டும்தான் உடஞ்சிருச்சு, நல்லா தான் இருக்கிறாரு, வாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கோயிலான சாமி கும்பிட்டு, சரி போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கோயிலை அழுதுட்டு சாமி கும்பிட்டு நான் போனேன். என்னை யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. சரி, யாரும் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன, நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனேன். அப்புறம் என் அண்ணா ஒருத்தர் இருக்காங்க. அவர் தான் சரி நான் கூட்டிகிட்டு போகிறவா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் கூட்டிகிட்டு போனான். அண்ணனும் எதுவும் சொல்லலை. அவனும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க, நீங்கள் அமைதியாக வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தர்மபுரி கிட்ட போக போக அண்ணா சொன்னான், இப்படி தான் வேற ஆளுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். இது மாதிரி எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரு, நான் வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா வேற ஆளுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் அப்போ தான் கேட்டேன், நிஜமாவே அப்பா இறந்துட்டாராடா, நீ போய் சொல்றியண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக வான்னு சொல்லிட்டு தர்மபுரி ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா இறந்துட்டாருன்றது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்பா இறந்துட்டாங்கன்னு. அப்போ உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடியே தான் ஆம்புலன்ஸில் இருந்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியல, இங்கே இல்லை, அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்க
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கே அப்போ தான் எனக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் தான் அப்பா இருந்திருக்கிறாரு. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அப்பாவை இறக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு பார்த்ததுமே ஒன்றும் முடியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வீட்டுக்கெல்லாம் அப்பா பாடி எடுத்துகிட்டு வரல, நேராக சுடுகாட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பா இறந்தது எங்களுக்கு ரியலைஸ் பண்ணவே 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா இல்லை, எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசு கொஞ்சம் திடப்படுத்துறதுக்கு எங்களுக்கு 1 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தான் வச்சிட்டு இருந்தார் எங்களை. திடீர்னு பாதியில் இப்படி போனதும் எங்களால் யாராலையும் அதை மறக்க முடியல அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப அப்பா இருந்த வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்பா இல்லாததுக்கப்புறம் நாங்கள் அனுபவிச்சோம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ரொம்ப அனுபவிச்சோங்க நாங்கள். சாப்பாட்டுக்கு கூட வழியில் ரொம்ப அனுபவிச்சுங்க. அந்த 1 வருஷம் கழிச்சு தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா இல்லை, நாம் தான் இனிமேல் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃபுக்கு வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். சரி, காலி பண்ண போக சொல்லிட்டோன்னா போகிறதுக்கு எங்களுக்கு வேறு இடம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அப்பா இருந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கடை வாங்கி ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீடு கட்டி தான் அம்மா ரொம்ப கடன் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு 2 பொட்டு பிள்ளை, ஒரு பையன். போக சொல்லிட்டாங்கன்னா 2 பொட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அந்த வீடு கட்டினாங்க. ரொம்ப கடன் வாங்கி தான் கட்டினாங்க அம்மா. அந்த கடன் வாங்கினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்டா இந்த அளவு கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்குமே அம்மா ரொம்ப தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் கடன்காரங்க வீட்டான வந்து அசிங்கமாக கேட்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. அப்பா இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நாள் கூட இருந்துக்க மாட்டோங்க. அப்பா இன்கேஸ் இறக்காத இருந்திருந்தானா அவரும் சொல்லிட்டு தான் இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அப்பா நிலம்லாம் வாங்கி வச்சுருந்தாரு எங்களுக்குன்ட்டு. வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கி வச்சுருந்தாரு. ஆனால் வீடு கட்டலாம், இன்னொரு கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம வீடு கட்டிட்டு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு வச்சுருந்தாங்க. நிறைய பிளான் பண்ணாங்க அவங்க வீடு கட்டுறதுக்கு. அம்மா ஏதோ கடன் வாங்கி அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு வீடு கட்டினாங்க. ஒரு 5-6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். எங்களை விட எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த படிப்புன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கெல்லாம் இல்லாத போயிடுச்சு. அப்பா இருந்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்பா போனதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக படிக்க முடியல. இருந்தாலும் இப்போ உக்காந்து தண்ணி குடித்தாலே அப்பா ஞாபகமே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் படிக்க முடியல. அந்த அளவு படிக்கலை நான். 12th முடிச்சுட்டேன். 12th முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் முடியல. ஒரு 5-6 வருஷம் நாங்கள் ரொம்ப இதுவாக தான் இருந்தோம். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும்
ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அந்த ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் சிரிப்புனா சிரிப்பு சத்தமே 5, 6 வருஷமா இல்லாது இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு 2 குழந்தைங்க தேவதைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்ல சிரிப்புனா என்ன? எனக்கும் அக்காவுக்கும் ஒட்டுக்கா குழந்தை பொறந்துச்சு. 2மே கேர்ள் பேபி தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்டு நிலைமைலாம் மாறுச்சு. அவங்களால தான் எல்லாமே. அவங்க இல்லன்னா யார் என்ன பண்ணியிருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போன்னே தெரியாது. அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அ அதிர்ஷ்டன்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் பொறந்தது எங்க வீட்ல. அவங்க பொறந்ததுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் கடன் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டு கடன் கடன் கடன்றது அந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க. அவங்க அதான் சொல்லுவாங்கள்ல, பிஞ்சு குழந்தை மூஞ்சி பார்த்தா எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் வேலைக்கு போயிருன்னுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த குழந்தைங்க மூஞ்ச பார்த்து தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆனாங்க. அந்த கடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்ட் செட்டு வந்து மாறுச்சு. நம்ம கட்டிடலாம், இந்த பிஞ்சு கோழிங்க முகத்தை பார்த்தாச்சு, நம்ம கட்டிடலாம், சீக்கிரமாக இந்த கடத்தை கட்டிட்டு நம்ம வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் ஓரளவு கடன் கட்டிட்டாங்க. இன்னும் இருக்கு, முழுசாலாம் கட்டி முடிக்கல. ஆனாலும் இன்னும் இருக்குது, கடன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதுதான் அப்பாவுக்கும் நடந்துச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அப்பா இறந்துட்டார். அதனால தான் இன்ன வரைக்கும் நோய் நோய் ஏதாச்சும் நோய் நொடி இருந்திருந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் சரி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாத இருந்தார் இறந்துட்டாருன்ட்டு டக்குன்னு மறந்துடுவாங்க. என் அப்பா நல்லாவே இருந்து நல்லாவே பேசிகிட்டு இருந்து நல்லாவே கூட இருந்துட்டு திடீர்னு போகும்போது தான் இன்ன வரைக்கும் அந்த வருத்தம் எங்கள் யாருக்கும் விட்டு போகல. இன்னுமே அப்பா எங்கள் கூட இருக்கிறாரு அந்த ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான் எங்களுக்கெல்லாம். அப்பா இல்லைன்ற ஒரு தாட்டை இன்ன வரைக்கும் வரல, இதுக்கு மேலேயும் வராது. அப்பா எங்கள் கூட தான் இருக்கிறாரு. எங்கே இருந்தாலும் அப்பா எங்கள் கூட தான் இருப்பார். அவங்களுக்கு எங்களை விட்டால் யாரும் இல்லை. அப்பாவுக்கு நாங்கள் தான் எல்லாமே. அவர் உலகமே நாங்கள் மட்டும்தான். அதனால் எங்கே இருந்தாலும் அப்பா எங்களை பார்த்துட்டு தான் இருப்பார். எங்கள் கூட தான் இருக்கிறாரு எங்கள் அப்பா. என்றைக்குமே அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. அப்பாவுக்கு இதான் நடந்துச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டேன். அப்பாவுக்கு இதுதான் நடந்துச்சு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.